அத்தியாயம் 1. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். இயேசுவிடமிருந்து ஒரு தீர்க்க தரிசனம். முதலில் இயேசப்பா எனக்கு தரிசனமானபோது அவர், மகளே, பாதாளத்தின் அடிமட்டம் வரையும் என்னுடன் சென்று வர பிதாவினால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். உலகம் நரகத்தைப் பற்றியும் மோட்சத்தைப் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிற அநேக காரியங்களை உனக்கு காட்டுவேன். நீ என்ன எழுத வேண்டுமென்றும் நான் சொல்லுவேன். அப்பொழுது அறிபடாத இந்திடங்கள் உண்மையாகவே எப்படி உள்ளன என்பதற்குரிய ஒரு பதிவு ஏடாய் அந்த புத்தகம் அமையும். நித்திய நியாயத்தீர்ப்பு, அன்பு, மரணம், அதற்கு பின்னுள்ள வாழ்வு, இவை பற்றிய இரகசியங்களை எனாவி உனக்கு வெளிப்படுத்தும். இழந்து போனுலகத்திற்கு தேவனுடைய செய்தி இதுதான். நரகத்திற்கு போவது என் விருப்பமல்ல. உன்னை என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நித்திய ஐக்கியத்திற்காகவும் உண்டாக்கினேன். நீ என் சிருஷ்டி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் சமீபமாய் இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் கேட்டு பதிலளிப்பேன். உன்னை மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறேன் என்பதே. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இயேசப்பா கூறுவது, நீங்கள் கூடி வருவதை விட்டுவிடாதிருங்கள். ஒன்று கூடுங்கள், ஜெபியுங்கள், என் வார்த்தையை படியுங்கள், ஆவியில் பரிசுத்தத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்பதே. கர்த்தர் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் கூறுவது என்னவெனில், என் தூதர்கள் இரட்சிப்பின் சுதந்திரவாளிகளுக்காகவும் சுதந்திரவாளியாக போகிறவர்களுக்காகவும் எப்பொழுதும் போராடுகிறார்கள். நான் மாறுவதில்லை. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். என்னை தேடுங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் நடுவில் பெரிய காரியங்களைச் செய்வேன் என்பதே. நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையானால் இத்தருணத்தை தயவு செய்து பயன்படுத்தி தேவனுக்கு முன்பாக முழங்கால்படியிட்டு உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியும் உங்களை அவருடைய பிள்ளையாக்கும்படியும் ஜெபியுங்கள். எப்படியாயினும் மோட்சத்தை உங்கள் நித்திய வீடாக்கிக் கொள்ள நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். நரகம் பயங்கரமானது. நரகம் என்பது உண்மை. அத்தியாயம் 2. தேவனுடைய கடைசி வேண்டுகோள். இயேசப்பா கூறுவது, உலகத்தில் உள்ளவர்கள் பெருமை கொள்ளவோ நிலையில்லாத உலகை சுவரியத்தில் நம்பிக்கை வைக்கவோ வேண்டாமென்றும், சகலை சுவரியத்தையும் அதை அனுபவிக்க அனுக்கிரகத்தையும் அளிக்கும் ஜீவனுள்ள தேவனில் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்று எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். ஆவியில் நடப்பீர்களானால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஏமாந்து போக வேண்டாம். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவொட்டார். மனிதன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். ஆவிக்கென்று விதையுங்கள், நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இவைகளைச் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளே கிறிஸ்துவினுடையவர்கள். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது முடிவு வரும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது ஒரு மனுஷனுமறியான், குமாரனுமறியார், பிதா ஒருவரே அறிவார். கர்த்தருடைய வார்த்தை வேகமாக நிறைவேறி வருகிறது. சிறுபிள்ளை போல என்னிடம் வாருங்கள், நானுங்களை மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து சுத்திகரிப்பேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என் பாவங்களை மன்னியும். நான் ஒரு பாவி என்று அறிவேன். அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவிச் சுத்திகரியும். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரனல்ல. விசுவாசத்தால் உம்மை என் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். என் இருதயத்துக்கேற்ற போதகர்களை உங்களுக்கு தந்து நானே உங்கள் மேய்ப்பராயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதையும் சபை கூடி வருவதையும் விட்டுவிடாதிருங்கள். உங்கள் முழு வாழ்க்கையையும் என்னிடம் கொடுங்கள். நான் உங்களை என்னிடமாய் வைத்துக் கொள்வேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்றார். ஒரே ஆவியினாலே தேவஜனங்களாகிய நாம் பிதாவானவரிடத்தில் கிட்டிச்சேர முடியும். நீங்கள் வந்து உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு கொடுக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நரகத்தை பற்றியறிந்து கொள்ள அடுத்த பகுதியில் பார்க்க. குட் பிளெஸ் யூ all.